ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானுகிட்ட வந்து மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ஆச்சுது, அவங்க முகூர்த்தத்துக்கு வர டைம் ஆகுச்சு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே வந்து ஜானு வந்து சொல்கிறாங்க, சரி நீ போ நான் வார அப்படிங்கிறாங்க. ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து அவங்க அயிலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அயிலி என்னாச்சுது, தமிழ் இருக்கிற இடம் ஏதாவது தெரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அம்மா நாங்கள் எப்படியும் கண்டிப்பாக நாங்கள் கண்டுபிடிச்சி வந்து அவளை கூட்டிகிட்டு வந்துடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சிவாவும் அயிலியும் தான் கட்டுறாங்க. அப்போ வந்து போலீஸ்காரங்க வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரிக்கு ஒரு கார் வந்து டிஸ்டர்பாக வந்து ரோட்டில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பொதுஜனங்க வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, அது என்னன்னு சொல்லி பாருங்கள், ஏன்னா ஒருவேளை நீங்கள் தேடக்கூடிய காராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாவும் அயிலியும் அது எந்த பக்கமாக போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ வந்து அது எந்த வழியோட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லவும் உடனே அயிலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது இந்த கோயில் பக்கமாக தான் போயிட்டு இருக்குது, எப்படி அந்த காரை நம்ம மடக்கி பிடிச்சே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு அயிலி சிவாவும் வந்து அந்த காரோட அதாவது ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா வந்து முகூர்த்தத்துக்கு டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கணேஷ்கிட்ட வந்து வெண்பா சொல்கிறாங்க, அப்பா எப்படியும் அத்தா எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சுது, அத்தா மனசில் உள்ளதான் சொல்லிட்டாருல, இனிமேல் வந்து நான் அத்தா மேலே ஆசைப்படுறதுல எந்த வித அர்த்தமும் கிடையாதுப்பா அப்படிங்கவோ இப்போ கணேஷ் வந்து சொல்கிறாங்க, வெண்பா நீ கவலைப்படாதமா அப்படிங்கும்போது, இல்லைப்பா அத்தா வந்து எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சுது, ஏன்னா அவரே தன்னுடைய மனசில் உள்ளதை சொல்லிட்டாரு, இதுக்கு மேலேயும் நான் ஆசைப்படுறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது, அவர் ஆசைப்பட்டபடியே அவர் வந்து சம்யுக்தாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சொன்னதுமே அமுதா வந்து கணேஷ்கிட்ட சொல்கிறாங்க, பாருங்க நம்ம பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கணேஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு இந்த சொத்தெல்லாம் நம்ம கைவிட்டு போகுது, அதை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது சிபிக்கும் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நம்மளும் என்னென்னமோ பண்ணணும், ஆனால் கடைசியில் அவன் என்னென்னா இப்படி சொல்லிட்டு போயிட்டான்னு அப்படிங்கவும், இங்கே பாருங்கள் கடைசி முயற்சியை உங்கள் தங்கச்சிக்கிட்ட போய் பேசுங்க, ஏன்னா உங்கள் தங்கச்சி தானே நம்மளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும், சரி நீ கவலைப்படாத நான் அவட்ட போய் மீனாட்ட போய் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கணேஷ் வந்து மீனா கிட்ட போய் பேசுகிறாங்க, மீனா என்ன மீனா மணமடைக்கு பொண்ணு மாப்பிளையே வர போகிறாங்க, இப்போ நீ என்ன தான் பண்ண போகிறேன், என் பொண்ணுக்கு என்ன தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எனக்கும் அதுதானே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து மீனாவை கூப்பிடும் போது, சரி அத்தை கூப்பிடுதாங்க நான் போகிறேன்னான்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது பாருங்களேன் உங்கள் தங்கச்சி எந்த பிடியும் கொடுக்காம அவங்க பாட்டு போகிறாங்க, கடைசியில் நம்ம பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோதானா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் நம்ம என்ன உரிமையோடு இருக்க முடியும், நம்ம வீட்டை விட்டு போக வேண்டியதானா, இந்த சொத்து எல்லாமே நம்ம கைவிட்டு போச்சுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு வந்து அமுதா கணேஷ்கிட்ட சொல்லவும் கணேஷுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியாவது வந்து இந்த தமிழையும் சமயத்தாவும் மண்டபத்தை விட்டு அனுப்பிவிடலான்னு சொல்லி நம்ம ஒரு திட்டம் போட்டோம்னா என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா சமயுக்தாட்ட வந்து பிரேம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாரு சார் நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிபி வந்து உங்க தாலி கட்டிடுவான், அப்புறமா அவ்வளோதான் அந்த சொத்து எல்லாமே நம்மளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கவும் சமயுக்தா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து தான் வந்து அவங்க சிபியோட ஃப்ரெண்டு வந்து சிபியை மணமேடைக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து சிபி வந்து மாப்பிள்ளை குளத்தில் வரவும் அப்போ ஜானு வந்து சிபியை பார்த்ததுமே அவங்க கண்கலங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க, என்ன ஜானுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் தமிழ் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் தமிழ் வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ போய் மணமேடையில் போய் உட்கார் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அவங்க சிபி போய் மணமேடையில் போய் உட்காரவும் ஜானு ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது இப்போ முத்தமாக வந்து பக்கத்தில் வராங்க, என்ன ஜானுமா தமிழ் இன்னும் காணலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலை, நான் எப்படியும் வந்து அயிலி சிவாவும் வந்து தமிழ் அழைச்சிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கவும் இப்போ பொண்ணு மாப்பிள்ளை வர மணமேடைக்கு வந்தாச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வர டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது இப்போ முத்தமாக சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் மனசு போல் நீங்கள் நினச்சது போல தான் சிபி வந்து தமிழ் கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு, ஆனால் அது எப்படின்னா என்கிட்ட கேட்காதீங்க, ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆசைப்பட்டபடி தான் நடக்கும், அந்த சமயுக்தாவனா மணமேடை வரைக்கும் வரலாம், ஆனால் கண்டிப்பாக வந்து சிபி தம்பி சமயுக்தா கழுத்தில் தாலி கட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ என்ன முத்தமாக சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் என்னுடைய உள் மனசு சொல்லுதுமா அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா அம்முவை தான் கட்டுறாங்க. அப்போ தமிழை காணலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ தேன் வந்து சொல்கிறாங்க, நீ கவலைப்படாதம்மா எப்படியும் தமிழ் வந்து கரெக்டான நேரத்தில் வந்துருவாமான்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஐயர் வந்து இந்த தாலியை எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வெண்பா வந்து தாலியை வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போய் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கவும் அப்போ சமயுக்தா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க, சிபி நீ நினச்ச மாதிரிக்கே நம்ம கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும் நீ நினச்ச மாதிரிக்கே அந்த சொத்தெல்லாம் உன் கைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சிபியும் வந்து எதுவுமே பேசாமல் அவங்க அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. சமயுக்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க, எப்படியோ நம்ம நினச்ச வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா தமிழை தான் கட்டுறாங்க. தமிழ் வந்து அவங்க வந்து தூக்கத்தில் இருந்தவங்க கண் முழிச்சிருந்தாங்க. கண் முழிச்சதுமே அவங்க பார்க்குறாங்க காருக்குள்ளே நம்ம டிக்கியில் இருந்துகிட்ருக்குறோம், ஐயோ எப்படியாவது இப்போ நம்ம அங்கேருந்து தப்பிச்சு
போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அவங்க பார்க்கவும் அப்போ கார் வந்து ஒரு இடத்துக்கு வந்துடுது. அந்த இடத்துல வந்ததுமே காரை வந்து நிறுத்திடுவோம். உடனே தமிழ் வந்து அந்த டிக்கில இருந்து அவங்க வந்து கதவு தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த காரில் உள்ளவங்க சொல்கிறாங்க, இந்த பொண்ணு கண் முழிச்சிட்டா போலுக்கு, அதனால தான் தட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க டிக்கியை ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன சத்தம் போடாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து தமிழ் வந்து என் கையெல்லாம் வந்து கழட்டி விடுங்க அப்படின்னு செய்கை மூலமாக சொல்லவும், இங்கே பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் தான் இருந்தாகணும், அங்கே கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நாங்களே உன்னை கொண்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே தமிழ் வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து தன்னுடைய வாட்சை டைம் பார்க்கும்போது டைம் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஐயோ மூர்த்தத்துக்கு டைம் ஆகி போச்சுதே, சிபி வந்து சம்யுக்தா கழுத்தில் தாலி கட்டிடக்கூடாது, எப்படியாவது இவனுக்கிட்ட இருந்து இப்போ நம்ம தப்பிச்சு போகணும்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா ஐலி சிவாவை தான் காட்டுறாங்க. அப்போ அந்த கார் எங்கே இருக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சதுமே அந்த இருக்கு பாருங்க சீனியர் கார் அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாவும் ஐலியும் அங்கே வந்துருந்தாங்க. அப்போ அவங்க சொன்ன கார் அங்கே இருக்கவும் அந்த கார் நெருங்கி வரும்போது டிக்கில் வந்து அவங்க தமிழ் இருக்கிறத பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே தமிழ் இருந்தா இருக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவாவும் ஐலியும் வந்து தமிழை காப்பாற்றுறதுக்காக போகும்போது அங்கே இருந்து 2-3 பேரும் ஓடி ஓடி வந்துருந்தாங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கவும் உடனே சிவாவும் ஐலியும் அவங்கள போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழ் வந்து சொல்றாங்க, உடனே அந்த கல்யாணத்தை போய் நிறுத்தணும் அப்படிங்கும்போது தமிழ் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் சிபி வந்து தமிழ் கழுத்தில் அதாவது சம்யுக்தா கழுத்தில் தாலி கட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இப்போ நம்ம உடனே கிளம்பி ஆகணும், மூர்த்தத்துக்கு வர டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது பார்த்தோம்னா இவங்க வந்து 3 பேருமே வந்து காரில் கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது வந்து வெண்பா வந்து தாலி எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு கொடுக்கவும் அப்போ வந்து ஜானு வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டே இருக்கவும் அம்மா பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் அவங்க நினைக்கிறாங்க, இது என்னது சிபி தம்பி வந்து அதாவது சம்யுக்தா கழுத்தில் தாலி கட்ட போறாரு, நம்ம நினச்சது நடக்காமல் போயிருமோன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் ரொம்ப பதட்டமாக இருக்கவும் அடுத்தது வந்து அவங்க ஐயர் வந்து தாலி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டுங்க அப்படிங்கவும் உடனே சிபியும் அந்த தாலியை எடுக்கிறாங்க. எடுத்தாலும் வந்து அவங்க சம்யுக்தா கழுத்தில் கெட்டாமல் அப்படியே தாலியை வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஐயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன தம்பி கையில் தாலி வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க, பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டுங்க அப்படிங்கவும் அப்போ வந்து சம்யுக்தாவும் சொல்கிறாங்க, என்ன சிபி தாலியை வச்சு கையில் பார்த்துக்கிட்டு இருக்கிற, கழுத்தில் கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சிபி வந்து பார்த்தோம்னா அவங்க ஜானுவை பார்க்குறாங்க, அதே மாதிரிக்கு சம்யுக்தாவும் பார்க்குறாங்க, அதே மாதிரிக்கு தமிழ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ஜானு வந்து தமிழ் வந்துருவா அப்படிங்கிறாங்க. இல்லையே தமிழை காணலை, தமிழ் எங்கே அப்படின்னு சொல்லி வந்து சிபி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கவும் அப்போ சம்யுக்தா சொல்கிறாங்க, இப்போ எதுக்காக நீ அவளை போய் கேட்டுட்டு இருக்கிற, என் கழுத்தில் தாலியை கட்டு அப்படிங்கும்போது நீ கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறியா அப்படின்னு சிபி வந்து சம்யுக்தாவை போட்டு அவங்க திட்டவும் உடனே பார்த்தோம்னா அவங்க சம்யுக்தா வந்து நினைக்கிறாங்க, என்னது இவன் கடைசி நேரத்தில் மனசு மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வெண்பா வந்து கண்கலைங்க அவங்களும் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கிறாங்க. அமுதாவும் வந்து அவங்க கணேசிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம நினச்சது நடக்காமல் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கணேஷ் வந்து அவங்களும் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சம்யுக்தா வந்து அவசரப்படுத்திட்டே இருக்கிறாங்க. சிபி என்ன பார்த்துட்டு இருக்கிற சிபி, என் கழுத்தில் தாலி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே சிபி வந்து சொல்கிறாங்க, தமிழ் வந்தால் தான் நான் உன் கழுத்தில் தாலி கட்டுவேன் அப்படின்றதாங்க. இது கிட்டதுமே சம்யுக்தா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.